டாடா மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களதான் தேடி ரேவதி மேடம் வந்துட்டாங்களா? மீனாட்சி, குட் ஈவினிங். சம்பத், சொல்லுங்க மேடம். என்ன மேடம்? ஞான மீனாட்சி உன்னை பார்த்து கையாட்டுறான்னு. அதான் ஞான மீனாட்சி நான் குரல் கொடுத்தேன். வேதகுமாரி மேடம், குட் ஈவினிங். மேடம் இருக்காங்க. மீனாட்சி, ரேவதி மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாவண்யா இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னாங்களே. ஓகே, லாவண்யா இன்ட்ரோடியூஸ். யாரோ ஒருத்தர். வேதா மேடம், லாவண்யா வந்திருக்காளா? வந்திருக்கா. சரி, அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணு. லாவண்யா, அன்மியூட் யுவர்செல்ஃப் கண்ணா. லாவண்யா காணுமே, அவங்கள அன்மியூட் பண்ணு. ரேவதி மேடம் பாத்தியா? எஸ் மேம், சாரி மேம். ரேவதி மேடம் இன்னும் காணுமே. அல்லப்பா, நான் சரி அவங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஏன்னா ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். participant 70. வந்தவாள உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க பாரு. children please mute your mics. அதோ இருக்கா லாவண்யா? இங்க இருக்க மேம். ஹலோ ஹாய் மேடம், ஜாயின் பண்ணிட்டீங்களா? ரேவதி வல்லமானோ. ஐயோ, சொல்லிடுங்க. நான் கடைசியா வந்து நீங்க ஜூம்ல போயிட்டு பாஸ்வேர்டும் அந்த ஐடி வேர்டும் போடுங்க. ஐடி வேர்ட் வந்து அத போட்டீங்கனாலே வந்துரும். 464466. மதுரையில ஒரே மழை கொட்டுதா மேடம்? எங்க மேம்? மழை கொட்டுதுங்களா? ஆமா, மதுரையில மழை நமக்கு கொளுத்துது. அங்க அழகர் கல்ல இதுல தண்ணியில இறங்குறாரு, அதனால மழை கொட்டுது. ஞான மீனாட்சி மேடம், எவ்வளவு நேரமா இருந்தாலும் அவங்க வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம் மேடம்? அவங்க வந்துருவாங்களா மேடம்? இப்போ வந்துருவாங்க. இந்த மழை கொட்டுறதுனால கொஞ்சம் சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. சோ அது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது நேத்துல கொஸ்டின் நம்ம சொன்னோம் இல்லைங்க மேடம், இன்னைக்கு கூட வந்து போடலாம்னு சொன்னமே. அவங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணலாம். மேடம். நம்ம அன்மியூட் பண்ண சொல்லிட்டு பேச சொல்லாங்களா மேடம்? நேத்து சவுண்ட் 30 இன்னைக்கும் வந்து அது என்ன ஆகுதுன்னா, வேற யாராவது ஆன் பண்ணா இதுல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் மேடம். ரொம்ப அது வந்து இவங்க மதுரையில இருந்து ஒரு டாக்டர் சாவித்ரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வருதுமான்னாங்க. மேடம் சொன்னாங்க. அப்புறம் நிறைய பசங்க வந்து ஜாயின் பண்ண முடியலன்னாங்கன்னா, அத சொன்னேன் யூடியூபுக்கு போயிடுங்கப்பா, இதுல வர முடியலன்னான்றாரு கனகவேல் சார். ஆமா, நாங்க போட்டோம். எங்க பிரான்ச்ல போட்டுட்டேன், மெயினாவும் போட்டேன், ஒசூர்லயும் போட்டேன். அது மாதிரி அவங்கவுங்க அந்தந்த பிரான்ச்ல போட்டுட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். யூடியூப் போட்டிருக்கேன் எல்லாருக்கும், அதனால யூடியூப்ல எவ்வளவு பேர் வேணுமோ ஜாயின் பண்ணலாம் சொன்னேன். இன்னொரு முறை போன் பண்ணலாமா மேடம் ரேவதி மேடத்துக்கு? இல்லப்பா, அவங்களுக்கு மழை பெய்யுது, சிக்னல் இல்ல. நான் உள்ள லாகின் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நாட் ஏபிள் டு கெட் தி சிக்னல். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க வரலன்னா நம்ம பண்ணிடலாம், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பாத்துக்கலாம், அவங்க வரட்டும். வர முடியல நீங்க பேசிடுங்க இன்னைக்கு அத பத்தி. பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் சரியா? அது ஆஃப் பண்ணா போயிடும், அது ஆஃப் பண்ணா போயிடும், மீட்டிங் போயிடும். அப்படியா போயிடுச்சுப்பா.
மெசேஜ் நம்மள போடலாம் மெசேஜ். போன்ல இருந்து கேக்குது பேசுறது அன்மியூட் பண்ண மாட்டேன். அன்மியூட் பண்ணதான் என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மேடம் பார்ட்டிசிபென்ட்ஸ் 94 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டாங்க. பிள்ளைங்க ரொம்ப எந்துவா இருக்காங்க மேடம். அதான் மேடம் பேச சொல்லலாமா மேடம்? சம்பத் சம்பத் மேடம்க்கு ஏதோ ஃபோன் கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க மேடம். நீங்க திரும்ப வேணா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா she dropped out. வராங்க மேடம் வராங்க. she is getting connected. லவனியா வந்துட்டாங்களா மேடம்? தெரியல மேம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, நான் அதுக்குள்ள ஒரே நிமிஷம் நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு என் பிஹெச் ஸ்லைடு ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்து வெளியே வைக்கிறேன். ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம். இருக்கா மேடம்? Meenakshi, மேடம், why don't you call her again and see whether she is available? அந்த மேடம் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ரேவதி நம்பர் மேடம் அனுப்புங்க மேடம். நான்
சம்பத் இருக்கா ரேவதி நம்பர்? இருக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஞான மீனாட்சி நம்பர் என்கிட்ட இருக்கு. சாந்தா மேடம் எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்க சொல்றீங்களா? நான் உங்களுக்கு பண்றேன். நான் சொல்லிட்டா இப்போ? சொல்லுங்க மேடம், நான் குறிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம். நைன் 44 304 03. ஓகே மேடம். 55. ரேவதி ஜானகிராமனா? ஆமா, எங்கிட்டே இருக்கு. சரி மேடம், I'll call her. I'm calling her. மேடம். ஓகே மேடம். ஓகே. சொல்லுமா. 3040355 மேடம். சம்பத் அவங்களுக்கு கட் ஆயிட்டே இருக்கான். ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. பண்ணிட்டே இருக்கலாம். சரி, அப்படி இல்லைன்னா பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணிடுறேன். என்னால கடையை தேட முடியல என்ற நான் அப்படியே பேசிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க மேடம். மேடமோட பிபிடி உங்களுக்கு அனுப்ப சொல்ல முடியுமா? இல்ல அது வேண்டாமா. அப்படிலாம் என்னால அடுத்தவங்க பிபிடி எல்லாம் படிக்க முடியாது. ஓகே. நான் அப்படியே பேசிட்டேன், பசங்களுக்கு புரியும். ஓகேங்க மேடம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா சம்பத்? இருங்க, அவங்க வராங்களான்றத பாத்துக்கலாம்ல. எவ்வளவு நேரம் மேடம் வெயிட் பண்ணலாம்? இன்னும் ஒரு 5 minutes மேடம். 4:38 ஆகுது. ஒரு 45 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வரலன்னா ஆரம்பிச்சிடலாம். சம்பத் அவங்களால ஜாயின் பண்ண முடியல பிகாஸ் he has already reached 100 people. அதனால சோ நம்ம யாராவது ஒருத்தர் வெளில போனாதான் அவங்களால வர முடியும். ஐயோ, இதுவரையா நான் வெளியே போட்டா? ஐயா, ஏன் மேடம்? என்ன பண்ணலாம் இப்போ? நம்ம பொண்ணுங்க யாராவது ஒருத்தர் போயிடுறேன். யாராவது ஒரு யூடியூப் போ சொல்லலாம். பசங்க யாராவது ஒருத்தர் யூடியூப் போறேலாமா? ஸ்பீக்கர் வர போறாங்க. இல்லட்டா நான் யூடியூப்ல பாக்குறேன். வேணாம் நீங்க வேணாம். என்ன மேம் வராங்களா மேம்? வராங்க, ரெடியா இருக்காங்க. பட் only thing is she is not able to enter. மேடம் ஒண்ணு பண்ணலாமா? சொல்லுங்க மேடம். நான் வெளியே போயிட்டு நான் யூடியூப்ல வரட்டா? இல்ல அவங்க வரலன்னா நம்ம எடுக்கலாமேன்னு பாக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் நான் போறேன். நான் கிளாஸ் எடுக்க போறது இல்ல. நான் வெளில போறேன். மேடம் உள்ள வர சொல்றேன். நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். அதனால என்னப்பா நான் ஒண்ணும் பேச போறது இல்லையே இன்னைக்கு. மேடம் பசங்க நர்சிங் ஹோம் பசங்க யாரு இருக்காங்கன்னு பாருங்க. யாரையாவது ஒருத்தரை வெளியே போக சொல்லிட்டு அப்புறமா வந்து ஜாயின் பண்ண சொல்லிக்கலாம். யார் போறேங்கிறா? யாராவது போறீங்களாப்பா? யாரு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. பசங்க இருக்க. ஹலோ பசங்களா? ஸ்டூடெண்ட் சிஸ்டர்ஸ் அன்மியூட் பண்ணல. எல்லாரும் மியூட் பண்ணிருக்கோம் இல்ல மேடம்? நம்ம மியூட்ல இருக்கேன்ல, போறோம். பேசுறது கேக்குமே. இல்ல அவங்க சொல்றது என்னமா? கிருஷ்ணா ஹாஸ்பிடல் மேடம் ஓபிடில வா. மேம் இந்த போறேன் மேம் முடியல. இல்ல we need somebody to go out so that the speaker can come in. Already it has reached 100 people, so they are not able, she is not able to enter. மேடம் ரெடியா இருக்க சொல்லு மேடம். இல்லனா அடுத்த சிஸ்டர் வந்துருவாங்க இல்லையா? 96 இருக்கு. நீங்க ரேவதி மேடம்க்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. பாவம் 4 பசங்க ஏதோ வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சொல்றீங்களாங்க மேடம்? நான் சொல்லிட்டேன். ஏன்னா அடுத்த நர்ஸ் வந்துருவாங்க. அடுத்து இவங்க ஆல்ரெடி 5 people 98 இருக்கு இப்போ. மேடம் நீங்க உள்ள லாகின் இல்ல உள்ள லாகின் பண்ணிடுங்க. 97 3 பேர் இப்ப வெளியே போயிருக்காங்க. நீங்க வந்துருங்க மீதி 3 பேர். அவங்கள
இல்ல she is engaged. ஓ உங்களோட பேசுறாளா? இல்ல மேடம், ஏன்னா இப்ப திரும்ப 100 ஆயிடுச்சு. அது 100 தான் வச்சிருப்போமா, அதனால அது 4:30க்கு 99 இருக்கு மேடம். மேடம் அது 99 போயிட்டு தான் people entered the waiting room. வெயிட்டிங் ரூம்ல உங்க பேர் பார்த்தா கூட உள்ள இன் பண்ணலாம். ஏன்னா அதுதான் பாக்குறேன் நானும். மேடம் வெயிட்டிங் ரூம்ல அவங்க பேர் இருக்கா பாருங்களேன். ரேவதி ஜானகிராமன் வெயிட்டிங் ரூம்ல இல்லையே. என்ன பண்ணேன் அப்போ என்ன நம்பர்ல வராங்க பேர்ல? ரேவதி இருக்கு ஜானகிராமன் இருக்கு. அவங்கள அட்மிட் பண்ணுங்க மேடம். அட்மிட் போட்டுட்டேன். I have done it. பண்ணிட்டேன் மேடம். ஓகே நானும் போட்டேன், உங்களுக்கு போட்டுட்டேன், அட்மிட் போட்டேன். டாக்டர் ரேவதி, டாக்டர் ரேவதி வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அட்மிஷன் போட்டாச்சு. Good afternoon all. Yes madam, thank you. Good afternoon madam. Good afternoon. லாவண்யா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடு. Mute la pota கேட்கணும் கேட்காதா? ஏகோ லாவண்யா மேடம் இன்வைட் பண்ணிடுறீங்களா? Good evening everyone. I welcome you all for the second day of Safe Motherhood Week webinar. Dr. Revati Janakiraman is the speaker today. Please listen to her and note down the points. And at the end, Dr. Sampath Kumari and Revati will ask questions. Shall we start the program? Dr. Lavanya, please. Yes ma'am. Dr. Revati madam CV you have no? Yes ma'am, I'll introduce her ma'am. President madam, do you want to say anything? Revati Kumari madam, you unmute yourself madam, you are muted. Unmute. ஒரே நிமிஷம் லாவண்யா, அம்மா பேசினது. Okay ma'am. மேடம் அந்த மைக் மேல இருக்கிற இதை அனுப்புங்க மேடம். I is not able to unmute herself. மேடம் Zoomல ப்ராப்ளமே வராது. இல்ல Zoomல இது மாதிரி மியூட் இது பண்றது எந்த இதுலயுமே ப்ராப்ளமே வராது. இல்ல எங்க மேடமுக்கு தெரியல பாவம். வந்து இப்ப கேக்குதா? Everybody, I welcome President Dr. Pani Swami, Dr. Chitra, Dr. Ramadevi, Sampath Kumari, and Dr. Revati Janakiraman, the speaker today, Dr. Kasturi and Dr. Jnana Meenakshi. And yesterday it was a nice, the speech was very nice, very useful. Today also the student strength is maximum. So hope everybody will be utilized by your wonderful and beautiful speech, madam. We welcome you, madam. You can just start the program. Revati Janakiraman, I hand over the mic to you. Thank you, madam. Meenakshi, put the YouTube link in the chat box, kanna. போடுறேன் மேடம். Lavanya, you can start. Lavanya. Yes ma'am. Good evening everybody. A special welcome to all the paramedical staff who are eagerly awaiting the CME today. It gives me immense pleasure to welcome Dr. Professor Revati Janakiraman from Foxley South Zone 2016, founder secretary of MOGS, Madurai OG Society, President Indian Menopause Society 2021, President MCOT 2021, and Vice President TNFOG 2021. Madam's area of interest are high-risk pregnancies, infertility, and on the lighter side, she also likes to draw, and she's very interested in Veena recitals. Good evening, ma'am. A very warm welcome from all of us, ma'am. Eagerly awaiting to hear you, ma'am. Thank you. Thank you very much. I'll start sharing my slides. முதல்ல வந்ததே மேடம். இல்ல நான் தான் அப்புறம் அவங்க ஒருவேளை சிவி ஸ்லைட் போடுறாங்களா நான் என்னோட அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. Is it okay? Yes madam.
Thank you for the nice introduction, Lavanya, and I welcome you all who are eagerly waiting to know a lot about this very, very important complication of pregnancy, that is pregnancy-induced hypertension. You know, 19% of the maternal deaths are due to hypertensive disorders of pregnancy. ரேவதி மேடம், only 1 minute, sorry, தமிழ் கலந்த இங்கிலீஷ். அப்படிதான் பேசுறேன் நான் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நேற்றுக்கு அனிமியா பார்த்திருப்பீங்க. அனிமியா காம்ப்ளிகேஷன் யூ ஹவ் லிசன் டு. நாளைக்கும் நாளை கழிச்சோ பிபிஹெச் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் பத்தியும் பேச போறாங்க. ஓகேயா? ஸோ மெட்டர்னல் டெத்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மெட்டர்னல் டெத்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் காஸ் டாப் இன் த லிஸ்ட் வந்து பிபிஹெச் தான். ஓகே, ப்ளீடிங். பட் ஹைப்பர்டென்ஷன்ல ரொம்ப கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. ஆனா ஆஃப் லேட் என்ன ஆயிடுச்சுனாக்க நம்ம பிபிஹெச் வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் 3rd ஸ்டேஜ், அது எப்படி வந்து ப்ளீடிங் எக்ஸஸா வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேஸ் அண்ட் மீன்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிபிஹெச்னால டெத் வராம நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் வேற வழியில என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ வந்து ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ் அந்த இது வந்து மெட்டர்னல் டெத்ஸுக்கு காரணமா நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து we need to know a lot about the hypertensive pregnancy. ஒரு டெலிவரி சந்தோஷமான இதாதான் இருக்கணும். அதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹிட்ச அந்த அம்மா உயிரிழக்கிறதோ இல்லாட்டி அந்த குழந்தைக்கு ஏதான ஆறுதோ இல்ல அந்த அம்மாக்கு ஏதான ஒரு பிரச்சனையா மாறுறதோ அது வந்து வரக்கூடாது. அதுதான் நம்மளோட எய்ம். சேஃபா மதரை நம்ம டெலிவரி பண்ணி அனுப்பணும். அதுதான் நம்மளோட எய்மா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஹைப்பர்டென்ஷன் முந்தியெல்லாம் வந்து இது வந்து ப்ரீ-எக்லாம்சியா சிவியர் மைல்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்ப அந்த இதுக்கு வந்து இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் வந்து வாட் இஸ் த காஸ் ஃபார் தட், ஈட்டியாலஜி என்ன, எதனால இந்த வந்து பிரெக்னன்சிக்கு வந்து பிபி ஜாஸ்தி ஆறுது. பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்க அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. காம்ப்ளிகேஷன்ஸ் டு த மதர், ஈவன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டெத், காம்ப்ளிகேஷன்ஸ் டு த பேபி. பேபி வந்து சீக்கிரமா டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு, மதரை சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக பேபி சீக்கிரமா டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு. அதனால பேபி ப்ரீமெச்சூரா போயிடுது. ஸோ இத்தனை ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து வி ஹவ் டு ஃபோக்கஸ், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஹைப்பர்டென்சிவ் டிசார்டரை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி போத் மதர் அண்ட் பேபியை சேஃபா டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எய்ம் ஆஃப் திஸ் லெக்சர். ஓகே, நான்லாம் வந்து அண்டர் கிராஜுவேட் இருக்கும்போது லாங் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர் கிராஜுவேட்டா இருக்கும்போது டெலிவரி எல்லாம் பார்த்து இந்த பிபிஹெச் எக்லாம்சியா ரூம்ல போய் இப்படி ஃபிட் அடிக்கிற பேஷண்ட் எல்லாம் பார்த்தேன்னா அப்பப்பா பிரெக்னன்சினா நார்மலே கிடையாது, பிசியாலஜியே கிடையாது, அது ஒரு பெரிய டிசீஸ் தான். அது பிரெக்னன்சி இட் செல்ஃப் இஸ் எ டிசீஸ் அப்படிலாம் பயந்த காலம் இருக்கு. ஓகேயா? அது மாதிரிதான் நிறைய பேருக்கு தோணும். ஒரு தடவை நம்ம வந்து ஒரு இதுல வந்து ஒரு டெத்தை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு நைட்மேர் மாதிரி தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஆஸ் நம்ம வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலா நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து வி ஹாவ் டு அனலைஸ் எப்படி நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் பிரெக்னென்ட் ஆனோன்னு எல்லாருக்கும் வந்து இந்த பிபி ப்ராப்ளம் வரப்போது கிடையாது. சோ நம்ம எப்படி வந்து யாரெல்லாம் வந்து பிபி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சோ நம்ம வந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை க்ளோஸா நம்ம மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து எவ்வளவு குவிக்கா ஏர்லியர் இஃபட்டால் அவங்க டெவலப் பண்றாங்க பிபி ப்ராப்ளம் வருதுன்னா அது ஏர்லியரா கண்டுபிடிச்சோம்னா உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னாக்க நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷனே வராம ஸ்மூதா ஆஸ் குட் அஸ் அ நார்மல் பேஷண்ட் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். சோ நம்மளோட எய்ம் வந்து இந்த ஹைப்பர்டென்சிவ் பிரெக்னன்சி ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ் இன் பிரெக்னன்சியை வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட், அது வந்து அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்ன, யாருக்கு இருக்குங்க, அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம், அதுதான் முக்கியம். இதுல இந்த ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர் இப்ப சப்போஸ் பிபிஎஸ்ல ஒன்லி மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ்ல வந்து நாட் ஓன்லி மதர், அம்மாவுக்கு மட்டும் இல்ல குழந்தைக்கும் வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மார்பிடிட்டி இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் மதரை சேவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ப்ரீமெச்சூரா டெலிவரி பண்றோம். சரியா? அண்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் ப்ரீ-எக்லாம்சியா வாஸ் ஃபவுண்ட் டு பி அபவுட் 10.3% பிரெக்னென்ட் விமன்ல. அண்ட் அகைன் நம்ம எக்லாம்சியா எல்லாம் நிஜமாவே எக்லாம்சியா வார்டெல்லாம் ஃபுல்லா இருந்து நைட்மேரா இருந்திருக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். பட் இப்ப நிறையவே அது குறைஞ்சிருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அந்த எக்லாம்சியா இருக்கு. சரியா? படிக்கும் போதெல்லாம் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீ-எக்லாம்சியாக்கு நம்ம என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நிறைய தேரி சொல்றோம், இதா இருக்கலாம் அதா இருக்கலாம் சொல்றமே ஒழிய நம்மளுக்கு வந்து ப்ரீ-எக்லாம்சியாக்கு இதுதான் காரணம், இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா இதை வராம பண்ணிட்டோம்னா நம்மளால இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்மளால சொல்ல முடியல. Whereas eclampsia is preventable. Though pre-eclampsia is not preventable,
we can predict and treat, whereas eclampsia is preventable, provided நம்ம வந்து இந்த pre-eclampsia earlier கண்டுபிடிச்சு அதை வந்து சிவியரா ஆகப்படாம போக விடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்க, இஃப் அட் ஆல் அந்த எக்லாம்சியா வந்தாலும் நம்ம வந்து அது கரெக்டா டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னாக்க we can totally solve the problem. And maternal mortality due to eclampsia 4 to 6%. So இதெல்லாம் வந்து நம்ம we have to take into consideration. First thing you should know about the classification. As I told you earlier, pre-eclampsia severe, mild, moderate அப்படிலாம் சொல்லாம அப்புறம் PH சொன்னோம். இப்ப வந்து HDP, ஏன்னாக்க இது வந்து ஜஸ்ட் பிபி மட்டும் இருக்கிறதோட போதில்ல, ஒன்ஸ் அது வந்து அதாவது என்னன்னாக்க நம்ம நினைக்கிற பிளட் பிரஷர், அது பிளட் பிரஷர்னால வர காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து வாஸ்குலர் சிஸ்டம்ல ஒரு பெரிய வாஸ்குலோபதி சொல்லி ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்க்கு பேசிக் காரணம் வந்து ஏன் இது வந்து இது வந்து இந்த ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன் pre-eclampsia இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி இன் பிரெக்னன்ட் விமன். வேற நான் பிரெக்னன்ட் விமன்லயோ மென்லயோ இந்த காம்ப்ளிகேஷன் எக்லாம்சியாவோ இதெல்லாம் வரப்போது கிடையாது. சோ பிரெக்னன்சில எது ஸ்பெசிபிக்கா எக்ஸ்ட்ராவா இருக்கு? பேபி அண்ட் பிளசண்டா. சோ பேபில பிரச்சனை இருக்குமா? இருக்க சான்ஸ் இல்லை. சோ வாட் இஸ் த திங் கனெக்டிங் பிட்வீன் த மதர் அண்ட் த பேபி? பிளசண்டா. சோ அந்த பெத்தாலஜி வந்து பிளசண்டால தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ பிளசண்டால எப்படி இருக்குனாக்க, உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த பிளசண்டா வந்து அது கர்ப்பப்பையில ஒட்டிக்கும் பொழுது அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட்ங்கிறது வந்து அது அப்படி அந்த எண்டோமெட்ரியத்துக்குள்ள டெசிடுவாக்குள்ள போய் அது போய் யூட்ரஸ்குள்ள போய் ஃபர்மா ஒட்டிக்கிறதுக்கு பாக்குறது. அந்த ஒட்டி கொள்ளும் பொழுது அது வந்து அந்த பிளட் வெசல்ஸ் மெட்டர், ஏன்னா அந்த பேபி இந்த 9 months வளர்றதுக்கு அதுக்கு உண்டான பிளட் சப்ளை ஃபுல்லா இட் ஹேஸ் டு டேக் ஃப்ரம் த மதர். ஸோ அந்த மெட்டர்னல் பிளட் வெசல்ஸோட அது இன்வேட் பண்ணி அதையும் இதே வந்து ஒரு இன்டராக்ஷன் பண்ணி, ஸோ ஆல் த பிளட் வாட் எவர் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த பேபி இட் இஸ் ரிசீவிங் ஃப்ரம் த மெட்டர்னல் பிளட் சப்ளை. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் கட்டாயம் வரும். ஸோ இந்த இன்வேஷன் இதுல எங்கேயான ஒரு டிஃபெக்டிவ் இன்வேஷன் இருந்ததுனாக்க, டிஃபெக்டிவ் ட்ரோஃபோபிளாஸ்டிக் இன்ஃபில்ட்ரேஷன் அந்த இதுல ப்ராப்ளம் இருந்ததுனாக்க, இட் மே லீட் ஆன் டு ப்ராப்ளம் இன் த வாஸ்குலர் சிஸ்டம் ரிசல்ட்டிங் இன் ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணிருக்கோம்? இப்போ ரீசெண்ட் கைட்லைன் படி எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கோம்னாக்க, சப்போஸ் இந்த பிபி வந்து நார்மல் பிபி ஆல் ஆஃப் யூ நோ 120/80, சரியா? ஸோ இஃப் த பிளட் பிரஷர் 140/90 அது வந்துடுது அல்லது அதுக்கு மேல போயிடுது அட் அரௌண்ட் 20 weeksக்கு அப்புறம் இப்படி வந்ததுன்னு சொன்னாக்க, இது வந்து நம்மளுக்கு ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ல கரெக்டா வருது. ஸோ இந்த பிபி தான் மெயின் திங் டு கிளின்ச் த டயக்னோசிஸ். சப்போஸ் ஆஃப்டர் 20 weeks இந்த ஹை பிபி பாக்குறோம், தட் இஸ் 140/90க்கு மேல பாக்குறோம், பட் இட் இஸ் தேர் ஆஃப்டர் டெலிவரி இட் ரிட்டர்ன்ஸ் நார்மல் அந்த 42nd போஸ்ட்மார்ட்டம், தட் இஸ் டெலிவரி 42 நாளுக்கு அப்புறம் இது வந்து செட்டில் ஆயிருது. And there is no other features of pre-eclampsia. Pre-eclampsia I will tell you later. So இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் gestational hypertension னு பேர். Chronic hypertension நாக்க, it is known case of hypertension or a case of hypertension detected before 20 weeks. அதாவது ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர்டென்ஷன் இருக்கு, அது லைக் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆல்ரெடி வந்து டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் பிரெக்னன்சி, ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிரெக்னென்ட் ஆறாங்க, அந்த மாதிரி வருது. இன்னொன்னு வந்து நமக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது. ஸோ கிரானிக் ஹைப்பர்டென்ஷன் ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கு, ஈவன் இட் இஸ் டிடெக்டட் ஈவன் பிஃபோர் 20 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன். அண்ட் இதுல வந்து மேபி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மல்டிபிள் பிரெக்னன்சி ஆர் எனி நியோபிளாஸ்டிக் ட்ரோஃபோபிளாஸ்டிக் டிசீஸ். ஓகே, இதுலயே வந்து pre-eclampsia ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆல் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் அலாங் வித் த ஹைப்பர்டென்ஷன் அலாங் வித் இன்க்ரீஸ்ட் பிபி என்னென்னலாம் வருதுன்னா, ஆஃப்டர் 20 weeks the BP is more than 140/90. Along with that, she may have neurological, hematological, hepatic, renal, growth restriction of the baby, proteinuria, very, very important. So proteinuric hypertension. சரியா? Eclampsia என்னன்னா, the pre-eclampsia, if it is not treated in time, the patient may throw fits. So அதுக்கு பேர் தான் eclampsia. And இதுக்கு வந்து இப்ப ரீசெண்ட் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கலாம், பிபி ரொம்ப ஜாஸ்தியா போச்சுனாக்க தான் பேஷண்ட் மே த்ரோ ஃபிட்ஸ் அப்படிங்கிற. இப்பெல்லாம் வந்து ஈவன் ஒரு லைட்டர் சைடு ரொம்ப ஹை பிபி போகாமலுமே கூட, சிவியரா போகாமல், சிவியர் pre-eclampsia போகாமலே கூட மைல்டு pre-eclampsia கூட ஃபிட்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பிகாஸ் பெத்தாலஜி இஸ் இன் தி வாஸ்குலர் சிஸ்டம். ஓகே, சோ தட் பிகம்ஸ் eclampsia. பட் eclampsiaங்கிறது ஃபிட்ஸ் பண்றது வரதுனால மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. சோ ஆல்சோ பேபிக்கு. அண்ட் சூப்பர் இம்போஸ் pre-eclampsia அப்படின்னாக்க, pre-eclampsia in a woman already who is having a chronic hypertension, known case of hypertension,
in whom this proteinuria occurs, and other all these end organ complications also occur. That is called superimposed pre-eclampsia. Just a minute. So blood pressure reading should be reconfirmed after 4 to 6 hours before classifying in a patient in a particular group. So, by definition, now we should know what is the risk factor. Now, etiology in Pakaponaka, I'm not going to talk more about it because etiology is still not clear. Number one, there are so many, clear theories. So, maybe this, maybe that, but our aim is not to focus on what is the cause for the etiology for that, because we want to know more practically how we are going to approach a patient with pregnancy-induced hypertension. So for that, we should know the risk factors. We should know how to predict and prevent, what investigations we have to do, manage the patient, how we can prevent the eclampsia as well as other end organ damage. Head to foot, all organs damage. Brain, eye, kidney, liver, everywhere it can go. It can cause problems. Ultimately, our aim is to reduce the maternal and neonatal mortality and morbidity. Every obstetricians and even nursing students' aim is that when you conduct a delivery, if you want to ultimately, this should end up in a safe, healthy mother and a healthy baby. Pre-eclampsia can further be classified as non-severe and severe. Classify and early onset and late onset. I will talk about early and late onset later. Suppose the blood pressure is just more than 140/90, less than 160/110, but no other premonitory symptoms and the laboratory parameters are also normal. It is non-severe. That means, okay, the prognosis is really better. Blood pressure is more than 160/110, with or without premonitory symptoms, and without abnormal HDP laboratory test, with or without laboratory. Once the BP is high, that itself is severe preeclampsia. But even if the BP is less than 160/110, but more than 140/90, but when there is the premonitory symptom, abnormal lab test, then that again is a severe preeclampsia. So don't go only on the BP measurement, BP value. Okay, if it is more than 160/110, even if it is with the no symptom, no premonitory symptom, or even if there are symptoms, obviously it is a severe preeclampsia. Whereas if it is just 140/90 only, now less than 160/110, but with the premonitory symptoms, that should be considered as severe preeclampsia. On the point, kattayama namakku therinjikkanum. Assault 140/90 thane mild da irukku, onnu prachana keda appdi நம்ம விட்டுறவே கூடாது. Suppose the patient has got such symptoms, you should watch them closely and manage them. அப்படின்னா the premonitory symptom na enna அதை நம்ம பார்க்கலாம். Suppose the patient has got headache, blurring of vision, vomiting, upper abdominal pain, right, especially right upper quadrant pain, and sudden excessive weight gain, severe edema. So இது எல்லாமே வந்து premonitory symptoms. So BP லோவா இருந்தாலுமே, லோனா not low, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம சிவியரா போகாம இருந்தாலுமே, பட் இந்த symptoms இருந்ததுன்னா you should be doubly cautious. சரியா? And lab parameters என்னெல்லாம் இருக்கும்? Low platelets, liver enzymes ஜாஸ்தி ஆகி, serum creatinine ஜாஸ்தி ஆகி, coagulation profile abnormal ஆகி, இதெல்லாம் கூட pre-eclampsia வரலாம். That is the reason why இப்போ pre-eclampsia patient வந்து அட்மிஷன் ஆயிட்டாங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி pregnancy induced hypertension தெரிஞ்சிடுதுன்னா, கட்டாயமாக இந்த டெஸ்ட் எல்லாம், லேப் டெஸ்ட் எல்லாம் கட்டாயமா பண்ணி ஆகணும். Platelet count, LFT, serum creatinine, coagulation profile. So எதெல்லாம் probably going to get affected because of PAH or HDP. So all those things you test and make sure that they are normal or already abnormal. Okay, that is the thing. Now, if the proteinuria hypertension occurs before 34 weeks, that is early onset. Al enna tapnaka, suppose the hypertension வந்து சீக்கிரமே early-ஆவே வந்துருச்சுன்னு சொன்னாக்க, the complications will be more severe because a long time to go. Already the defect has occurred. Already the problem has, as I told you, it is a vasculopathy. Vasculopathy not only in the uterus, everywhere in the body of the mother. So the complications not only to the mother, also to the baby is more, like a baby low birth weight, fetal growth restriction, iatrogenic prematurity. All these problems are more if the hypertension is detected earlier.
ஓகே, பிஃபோர் 34 வீக்ஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம ஆன்செட் எப்ப அப்படிங்கறது நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அந்த பிபி ரைஸ் ஆகுது பிஃபோர் 30 வீக்ஸே வந்துருச்சு என்றால் தட் மீன்ஸ் இட் இஸ் ரியலி more complicated one. The problem to mother and baby are high. Whereas late onset naka, the proteinuria hypertension occurs after, is detected after 34 weeks. In such patients, not to that extent, and the early onset madri illama, the maternal complications will be less severe. Okay, also fetal complications like low birth weight and growth restriction. Now, இதெல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம இவ்வளவு காம்ப்ளிகேட் நேம்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலுமே நம்ம இப்ப ரீசெண்டா we are naming it as gestosis. Okay, and இந்த மாதிரி pregnancy induced hypertension pre-eclampsia வர்றதுக்கு எல்லாருக்கும் வருதா? இல்ல, சில பர்டிகுலர் பேருக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம அவங்களெல்லாம் பிக் அவுட் பண்ணி, ஸோ இந்த பேஷண்ட்டுக்கா இவங்களுக்கு வந்து pre-eclampsia வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. So in those patients we have to monitor closely, do something to prevent the occurrence of a pre-eclampsia. So for that we are doing a screening test. So screening பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னாக்க maternal history ஒன்று எடுத்துக்கலாம், laboratoryல we can do the biomarker test and then you can go for scan. So மூணு விஷயம் இருக்கு for screening. One is risk factors in the mother. Number 2 sorry, biomarkers, blood test, maternal plasma blood test பார்த்து biomarkers பார்க்கறது. மூணாவது வந்து ultrasound. Okay, these are all the things, and what you are going to find in that which will help you to manage the patient. The maternal risk factors வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். Gestosis score ஒன்று வந்து ஃபாக்ஸில வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஒரு 27 ஃபேக்டர் இல்லையா? அந்த 27 ஃபேக்டர் ஜஸ்ட் நம்ம நட்சத்திரங்கள் 27 மாதிரி இது 27 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஃபேக்டருக்கும் ஒரு பாயிண்ட் ஸ்கோர் கொடுத்துக்கலாம். First வந்து mild risk factor, family history of cardiovascular disease. You know very well hypertension is a part of the cardiovascular system only. Okay, so family யாருக்காவது cardiovascular disease இருந்தா ஒரு மார்க். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு polycystic ovarian syndrome இருந்தா 1 point. And interpregnancy, primary of course obviously, and interpregnancy interval is more than 7 years, 1 mark. And the pregnancy is as a result of test tube baby அந்த மாதிரி இருந்தாக்க. And when there is like dyslipidemia, lipid levels எல்லாம் வந்து they're altered அப்படி இருந்தனா அதுக்கு 1 point. And when there is excessive weight gain during pregnancy, உங்களுக்கு தான் தெரியும் weight gainங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. weight gain வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்ல எப்படி இருக்கும், செகண்ட் ட்ரைம்ஸ்டர்ல எப்படி இருக்கும், தேர்ட் ட்ரைம்ஸ்டர்ல எப்படி இருக்கும், ஆவரேஜா நம்மளுக்கு வந்து 1/2 kg per week, இதெல்லாம் everyone knows that. But if you find it suddenly ஜாஸ்தியா போயிருக்கு அப்படின்னு சொன்னா you should strike your mind, இது ஒரு ப்ராப்ளம், she is likely to develop hypertension. So that should strike your mind to look for that. Okay, and இதுக்காக இன்னொரு முக்கியமான பிராக்டிகல் விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து எவ்ரி டைம் ஆன்டினேட்டல் பேஷண்ட் செக்அப் வந்தாங்கன்னா ரைட் பிபி வெயிட் டக் 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 எழுதிட்டே போயிட்டு இருக்கோம். சரி இந்த தடவை வந்தாங்களா, ஸோ இன்னைக்கு 12/4 வந்திருக்காங்க, வெயிட் பார்த்தாச்சு, எழுதியாச்சு, பிபி பார்த்தாச்சு, ஓகே 140/90 பிபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் போட்டாச்சு, அடுத்து பார்த்துக்கலாம். அப்ப வெயிட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? வெயிட் இப்ப பாக்குறச்சே you just go back and see what was the previous weight, what is the weight gain like. நார்மலா இருக்குது இது. Now it is not only for this patient, in general nobody is looking into that. You have to concentrate the weight gain, check with the previous weight. அதுல பாத்தீங்கன்னா அதை விட இப்ப இந்த கூட வந்திருக்கா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நார்மல், அதை விட இப்ப இந்த சடனா ஒரு 2 kg திடாலும் கூடி போயிடுச்சு அப்படின்னா சரி சம்திங் ராங். இப்ப இடிமாங்கிறது வந்து காலில் வீக்கம் வரதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டா இந்த ப்ரீ-எக்லாம்சியால ஆஃப் டேட் முந்தியெல்லாம் வச்சிருந்தோம், இப்ப அதை சேர்க்கறது இல்ல. பட் வெயிட் கெயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். இப்ப இதெல்லாம் என்னன்னா இந்த ஸ்கோரிங் வந்து ஒரு ஆப்லயே வந்திருக்கு, இது எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, ஈவன் இதுல லோக்கல் வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுலன்னா தமிழ்லயே கூட இதை பண்ண போறோம். தமிழ்லயே இதை பண்ணிட்டாக்க நம்ம ஈஸியா எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். 2 நிமிஷத்துல ஒரு பேஷண்ட் வந்து நம்மகிட்ட வந்து உட்கார்ந்தது உடனே நம்ம 2 நிமிஷத்துல இந்த ஸ்கோர் பார்த்த உடனே ரைட் டோட்டல் ஸ்கோர் என்ன வந்திருக்கு, ஷீ இஸ் நாட் அ பேஷண்ட், ரிஸ்க் பேஷண்ட், ஸோ இவங்க என்ன நார்மலா பார்த்துக்கலாம். இது வந்து ரிஸ்க் பேஷண்ட், ஸோ இவங்களை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், இப்போ எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர் இருக்கணும், எப்படி அவங்கள பிபி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், ஹவு ஃப்ரீக்வென்ட்லி வி ஹேவ் டு செக், இதெல்லாம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஸோ தட் அல்டிமேட் எய்ம் ஆஃப் ப்ரிவென்டிங் த PIH அண்ட் ப்ரிவென்டிங் த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் பேஷண்ட் ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, தைராய்டு பிறப்பில் எல்லாருக்குமே இந்த தைராய்டு அவேர்னஸ் வந்துருது.
not only to medical professionals like us, but also public. Patient வந்து கேக்குது தைராய்டு இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்கன்னு. So hypothyroidism, when the family is அம்மாவோ சிஸ்டரோ யாருக்கான pre-eclampsia வந்திருக்கா, அது important, that matters a lot. And diabetes இருக்கா, எல்லா இடத்துலயும் டயபிட்டிஸ் வந்து, டயபிட்டிஸ் இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு ரிஸ்க் தான். கேன்சர் யூட்ரஸ்க்கு அது ஒரு ரிஸ்க், இங்க ஒரு ரிஸ்க், மல்டிபிள் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே டயபிட்டிஸ் இஸ் linked with that. So we have to GDM management is entirely different, that also you have to look into. And obesity, again the most important thing which can be controlled with lifestyle modification. If it is BMI is more than 35, adukku 2 points. Multiple pregnancy and hypertensive disease during previous pregnancy எல்லாம் இருந்ததுன்னா you have to check. எதுக்கு இவ்வளவு டீடைலா கொடுத்துருக்கேன்னாக்க, ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு 4 வார்த்தை மட்டும் எழுதிட்டு நம்ம விட்டுறாம ஒரு பாயிண்ட்டும் ஹிஸ்டரியில நீங்க கட்டாயமா கேட்கணும். பேஷண்ட் வரும்போது எந்த கம்ப்ளைண்டோடையும் வரவில்லை என்றாலும் நம்ம கட்டாயமா ஹிஸ்டரியில இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் கேட்டு, இருக்குன்னா இல்லைன்னா ஒரு இன்ட்டு போட்டு, இருக்குன்னா ஒரு டிக் போட்டுட்டே வந்துட்டோம்னாக்க நம்ம we can focus இந்த பேஷண்ட் ரிஸ்க் ஆர் நாட், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். Then pre-gestational diabetes, அதாவது பிரெக்னன்சிக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க நோன் டயபெட்டிக், அல்ல பிரெக்னன்சி முன்னாடிலேருந்தே அவங்க ஹைப்பர்டென்ஷன், அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஏதோ மென்டல் டிசார்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, த்ரோம்போஃபிலியா, ஆல்ரெடி அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி அவங்களுக்கு அப்லா சிண்ட்ரோம் மாதிரி இருக்கு, அண்ட் இவங்களுக்கு வந்து அசிஸ்டட் தட் இஸ் டெஸ்ட் டியூப் பேபியை வந்து ஊசைட் டோனர் ஆர் சரகசி மாதிரி பண்ணிருக்காங்க. இது மாதிரிலாம் ரிஸ்க் ஃபேக்டர்னா 3 பாயிண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ் we are giving the scoring, and ultimately this is called Gestational score app. இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல வந்து இந்த மாதிரி நம்ம பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணினோம்னாக்க நம்மளுக்கு இந்த டக்குன்னு எல்லா பாயிண்ட்டும் வரும். அதை நம்ம டிக் டிக் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில வந்து டோட்டல் ஸ்கோர் என்னன்னு காமிக்கும். ஸ்கோர் 3 கீழே இருந்ததுன்னா ஓகே, she is not a risk woman, இவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் pre-eclampsia இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். ஸோ நம்ம நார்மல் மாதிரி எப்பவும் போல ரெகுலர் ஆன்டிநேட்டல் செக்அப் வர சொல்லி பார்த்தாக்க போதும். Whereas if the score is more than 3 or equal to 3, you have to watch them very very carefully, closely monitor the BP, and then detect it early and treat. Simple. இதுக்கு ரொம்ப நேரமே ஆகுது, only 2 minutes. சரியா? But along with this, you can also go for biomarkers, or some prefer to say, if you have detected a risky patient that is score more than 3 by way of this Gestational scoring, second again you may check them these biomarkers again, second screening to confirm, like PEGF and PIGF, placental growth factor, SFLT, S-engine and PAPI. ஸோ இதெல்லாம் வந்து பிளட் டெஸ்ட்ல பார்த்து இதுல ஏதாவது வேரியேஷன் இருக்குதா. அதுலயும் முக்கியமா என்னன்னாக்க நம்ம SFLT PIGF இதுல வந்து அந்த ரேஷியோ PIGF வந்து should be more than 100 microgram per ml. Okay. So அதுல வந்து நம்மளுக்கு if it நார்மலா மெட்டர்னல் பிளாஸ்மால இந்த PIGF-ங்கிறது 100 microgram per ml மேல இருக்கணும். Suppose if it becomes less, that means இது pre-eclampsia patient. Or இதுல இந்த ரெண்டு இதுதான் முக்கியமா நம்ம எடுத்துக்கலாம், PIGF and SFLT. இது ஒன்னா இதை பார்த்துக்கலாம், இல்லாட்டி the ratio between SFLT and PIGF 85 இருந்ததுன்னு சொன்னா again we can think of pre-eclampsia. So the best thing is cheap and best method வந்து அந்த Gestational scoring from the history, or along with that if you find them to be risky, you can add this biomarkers test. Biomarkers, as I told you, these 2 points importantly you have to look into. And one more thing is uterine artery doctor. So that also you have to see. Of course, that is after the 16th week, right? And once you find that they are at risk, you have to go for some preventive measures. முந்தையெல்லாம் இது ப்ரிவென்ட் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. பட் வேரியஸ் ஸ்டடீஸ் have been undertaken and they have found that if you put them on aspirin 75 to 150 milligram per day, and that will prevent them from developing pre-eclampsia. So BP வராம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸ்ல they have proved it. அதனால the risky patient either by history or by the biomarkers or by the Doppler, if you have detected them,
put them on aspirin. இதுதான் இப்ப டிக்டம். ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்கலாம்? 60 75 100 150 ஆனாக்க 1 to 1.5 milligram per kg. So according to the patient's weight, you can calculate. Or average கொடுக்கணும்னு சொன்னாக்க 75 milligram ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும். நார்மலா ஆல்ரெடி நம்ம அப்ளா சிண்ட்ரோம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வேரியஸ் அதர் திங்ஸ் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்குலாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ aspirin 75 milligram is easy available also. So easy to prescribe. So better thing you go for 75 itself or according to the maternal weight. You calculate and then give. And of course more than 150 and all நம்ம வந்து நிறைய கொடுத்தாக்க நல்ல சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் நிறைய கொடுக்க அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸும் காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தியா. அண்ட் ரிமெம்பர் திஸ் ஷுட் பி given at bed time and after food, right? அண்ட் எப்ப ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஆஸ்பிரின்? அதை நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் ரிஸ்க் பேஷண்ட்னு. எப்ப இந்த ஆஸ்பிரின் ஆரம்பிக்கலாம்? as early as possible. Once you detect that they are the risk patient, you can start it. Even before 12 weeks, you can start. They are 16 weeks start பண்ண போறதெல்லாம் கிடையாது. Even once you detected that they are risk patient, even before 12 weeks, you can start. Because நான் சொன்னேன் the defective trophoblastic invasion தான் காரணம்னு. ஸோ அந்த பிளசன்டேஷன் வரதுக்குனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியரா நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் பெத்தாலஜி ஃபார்மேஷன் எல்லாம் ப்ரிவென்ட். So along with aspirin, you have to give calcium also. Calcium also has been various studies that can also help in preventing pre-eclampsia, like 1 to 1.5 gram daily in divided doses. Okay, so both these things you can start. I'm happy that always I'm proud that Tamil Nadu government is doing a wonderful job and they have got this Gestational. And I heard from the colleges, medical colleges, that they are using this Gestational effectively. அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து preventive measures of aspirin, calcium ரெகுலரா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. And I'm sure this will definitely go a long way in reducing maternal mortality. Another practical point is that the BP measurement, because திருப்பி சுத்தி பார்த்தாலும் pregnancy induced hypertension, hypertension தான் pivot, அதுதான் அச்சாரம். சோ அந்த பிபி தான் முக்கியம். அந்த பிபியை பார்க்கணும். பிபி ஜாஸ்தியா இருந்தா ஹைப்பர்டென்ஷன் எல்லாம் ரைட்டு. பட் பிபி கரெக்டா செக் பண்றோமா, ஒழுங்கா பாக்குறோமா, ஒழுங்கான பிபி கஃப் வச்சு பாக்குறோமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். So blood pressure measurement is the most important clinical test to diagnose a HDP. It should be done with utmost care. நமக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்கு, வேலை இருக்கு, ஒர்க்லோட் ஜாஸ்தி. Nothing is an excuse to ignore the regular correct BP checkup. Okay, and in the BP manometer apparatus best mercury manometer, which should be periodically standardized. ஆதி காலத்துல வாங்கின பழசு பிபி apparatus வச்சு நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. It should be periodically standardized. Just like நம்ம சுகர் டெஸ்ட் பார்க்கணும், அதே அப்பப்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த mercury manometer also should be periodically standardized. That is ideal equipment to check the BP. And position of the pregnant mother, especially after 20 weeks, and obviously you know எல்லா பேஷண்டும் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, மல்லாக்க படுக்க கூடாது, திரும்பி சைட்ல படிக்கணும்ட்டு. அதே மாதிரியே இதுலயும் சிட்டிங் பொசிஷன்ல பார்க்கலாம், இல்லாட்டி லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன். அண்ட் ஆப்வியஸ்லி the BP apparatus should be at the level of the heart. And any forearm, ரைட்டா லெஃப்டா ஏதோ ஒண்ணு பார்த்துக்கலாம். அண்ட் in the absence of mercury manometer, இல்லைன்னா then you can go for calibrated unirad equipment. Okay, நான் பார்த்த வரைக்கும் இந்த இதெல்லாம் அனிராய்டு இதெல்லாம் வந்து நிறைய நேரம், எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வந்து பிபி இது கரெக்டாவே பாக்குறதே கிடையாது. அண்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் மெனி ஆஃப் தெம் யூஸ் இட். பட் when you compare it with the standard mercury manometer, there will be lot of difference. So அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணினா தான் நல்லது. இல்லைனாக்க unnecessary false impression of normal BP எல்லாம் வந்து we may be missing the case. Okay, and patient must be seated with feet supported for 2 to 3 minutes before BP is measured. வந்தோடனே ஸ்ட்ரெஸ்ல வந்து பேஷண்ட் சொல்ல, இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, இன்னைக்கு வீட்டுல வந்து ஏதோ ஒரு இதாயிடுச்சு, அதனால எனக்கு பிபி இருக்கு. They will find all sort of excuses. நம்ம வந்து பார்த்து பிபி இருக்குமா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனேயே பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, இல்ல மேடம் வீட்டுல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே நானே செக்அப் பண்ணேன், நார்மலா தான் இருந்தது, உங்களுக்கு பார்த்த உடனே இங்க வந்து உங்க ஹாஸ்பிட்டல் வந்த உடனே தான் பிபி ஏறிடுச்சு. நிறைய பேஷண்ட் சொல்ல பார்த்துக்கோம். அப்கோர்ஸ் ஒயிட் காலர் ஹைப்பர்டென்ஷன் ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி, சப்போஸ் அப்படி இருக்கா பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா, ask them wait for some time. After an hour recheck the BP, patient will settle down. அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். And of course left lateral recommends is preferred. And
you should be taken on both arms. And first systolic blood pressure எப்படி பார்க்கணும், brachial arteryல வந்துட்டு முதல்ல palpate. இதெல்லாம் ரெகுலரா யாரும் பாக்குறதே கிடையாது. மீன் ரொட்டீனா நிறைய தடவை இது ஸ்கிப்டு அப்படியே டக் 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 போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பால்பேட்டரி மெத்தட்ல யூ ஹேவ் டு செக் த பிபி, சிஸ்டாலிக் பிளட் பிரஷர். அதுக்கப்புறம் சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் பால்பேட்டரி பார்த்து முடிச்சோம். தென் ஆஸ்கல்டேட்டரி மெத்தட் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் கரெக்டா பார்த்துட்டே வந்து அந்த கொரக்கோஸ் சவுண்ட் எப்ப நிற்கிறது, கொரக்கோஸ் ஃபேஸ் 5ல வந்து பார்க்கணும். அது சப்போஸ் இல்லைன்னா கொரக்கோஸ் 4ல வந்து எந்த லெவலில் நிற்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் வந்து ஒரு தினம் அசிஸ்டண்டா இருக்கும்போது ஜிஹெச்ல வந்து ஹவுஸ் சர்ஜன் ஒரு பிபி எடுக்க சொன்னாக்க அக்யூரேட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னா, மேடம் 133/71 அப்படிமா. அது எங்க அப்படி பார்க்க முடியுமா? அதாவது ஆசிட் லுக்கிங் அக்யூரேட்லி. ஸோ அந்த மாதிரி அப்படி போய் சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு செக் இட் ப்ராப்பர்லி அண்ட் கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்லி பார்க்கணும் டைம். இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பேஷண்ட். அண்ட் கஃப் என்ன யூஸ் பண்றோம், சப்போஸ் நிறைய பேஷண்ட் இந்த குண்டு பேஷண்டா இருந்தாங்கன்னா, ஒபீஸ் பேஷண்ட் கையே சுத்தவே முடியாது நம்ம நார்மல் கஃப்ல. ஸோ தட் யூ கேனாட் ரைஸ் த பல்ப் அட் ஆல். பல்ப் பிரஷர் ரைஸ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு நோ த பேஷண்ட் அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு சூஸ் த கஃப் ஆல்சோ. ஸோ அக்கார்டிங் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்ம், if it is less than 33, okay. If it is more than that, you have to go for a larger cuff, okay? And out keep the cuff level 2.5 centimeters above the antecubital fossa. And that's the path, right? And of course, mercury sphygmomanometer is a gold standard. And in its absence, you may go for a standardized aneroid or digital equipment. Now, for BP path, what are the maternal alerts? When the patient comes, history கேட்டுட்டோம், பிபி பார்த்தாச்சு, அடுத்த ஸ்டெப் என்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதெல்லாம் இக்னோர் பண்ணலாம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா there are some maternal alerts. சரியா? What are the signs and symptoms and investigations that warrant proper immediate treatment? Like when she complains of persistent headache, blurring of vision, difficulty in breathing, second trimester vomiting normal, first trimester நின்னுடும் இல்லையா? சப்போஸ் இன்னும் செகண்ட் ட்ரைம்ஸ்ல போய் திடீர்னு வாமிட்டிங் வருது அண்ட் எபிகாஸ்டிக் பெயின் வருதுன்னா அதையும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஃபீலிங் ஆஃப் இல் பீயிங் ஆஃப் த பேஷண்ட், அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர்டென்ஷன், பிபிக்கு எல்லாம் நம்ம மாத்திரை கொடுத்து அது கண்ட்ரோலே ஆகாம போயிட்டே இருக்கு. யூரின் கம்மியா போறதுன்னு சொல்றாங்க, ஒலிகூரியா, டெண்டன் ரிஃப்ளெக்சஸ் ஆர் பிரிஸ்க், கான்சியஸ்னஸ் ஒரு மாதிரி அவங்க ஆல்டர்டு சென்சரிபிள் இருக்காங்க, திடீர்னு ஒரு கால் வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியா போறது. வெபினார்ல இருக்கேன், ஒரு நிமிஷம். சரியா? அரை மணி நேரத்துல ஒரு வெபினார்ல இருக்கேன், ஒரு அரை மணி நேரத்துல கூப்பிடுறேன். And SpO2 less than 95, LDH, so lab parameters நம்ம பார்த்துக்கணும். But more than that, the maternal symptoms வச்சு we have to focus on them and take care of them. And normal hypertensive disorders of pregnancy patient வந்தாங்கன்னா you have to definitely do this basic investigations. Okay, urine albumin, complete blood count, especially platelet count and anemia assessment, because அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனிமியா, டயபெட்டிஸ் எல்லாம் வந்து factors and factors also. Liver enzymes like ALT, AST and LDH, serum bilirubin, serum creatinine, serum uric acid. கட்டாயமா இந்த 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் நம்ம கட்டாயமா பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் இது வந்து லோ பிபி, மைல்டு, நான் சிவியர் ஆர் சிவியர் எல்லா pre-eclampsia பேஷண்ட்க்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் யூ ஹாவ் டு டூ. And along with that, you have to go for an ultrasound abdomen. Obviously, நம்ம ultrasound abdomen பேபிக்காக பார்க்க தான் போறோம். பட் அதை வந்து ஃபியூட்டர்ஸ் பேபி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம you have to do the ultrasound of the entire abdomen. Ask for the ultrasound of the entire abdomen pelvis in a case of HDP. This is very, very important because they have to look into the any problem in liver, maternal liver, kidney, any ascites. So these are all the things you can see only if you concentrate on the entire abdomen of the mother. Okay, we don't know. And the hypertension ku karanam kidney kuda irukkalam. I had a patient in whom the patient had HDP, somewhere else she was referred, and the baby was scanned all the time. And incidentally, when I asked for the scan abdomen of the mother, they found a tumor in the adrenal tumor. Okay, so all these things may be a cause. Okay,
And of course, obviously, when you do the scan, you have to go for the fetal surveillance and placental assessment. And along with that, when there is a BP, for any BP patient, fundus papama illaya. So cut time fundus examination because pathana. Suppose if you find any change, முந்தியெல்லாம் நாங்க லேபர் வார்டில் இருக்கும்போது வந்து எக்லாம்சியா பேஷண்ட்டுக்கோ இல்லை ப்ரீ-எக்லாம்சியா பேஷண்ட்டுக்கோ ஆஃப்தாலுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி எங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்களே ஒரு ஆஃப்தால்மாஸ்கோப் கையில வச்சுக்கோங்க, வச்சுன்னு பாருங்க டாக்டர்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. டு தட் எக்ஸ்டென்ட் தி இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ஸ்ட்ரெஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் பிபி பார்த்தாச்சு. ஸோ 140/90 பார்த்துட்டோம்னு சொன்னாலே நம்ம வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தம் ஆன் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ். ஓகே, என்ன ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து லெபிட்டல்லால். Okay, Lebitalol the first drug of choice because it is getting a good control, safety profile, and also minimum side effects. Okay, so to start with 200 in divided dose, kathala 100, night 100 in 2 divided doses. Maximum BP control aara varaikku we can increase up to 1200 milligram per day. Except in asthma, congestive cardiac failure, diabetes mellitus, cases of bradycardia, and the mari irundhalodiye idu kattayama dharalama kudukalam. Other antihypertensive is nifedipine 20 to 120 milligram per day, slow releasing preparations. Okay, and the main thing you have to remember is that you should not administer sublingually. Swallow pandathaan kudukanum. Sublingually kuduchonaka complication, sudden hypotension ella undu. Okay, so, but idhula ore oru disadvantage enna, it may cause palpitation, tachycardia, palpitation, headache. ஹெட்டேக் தான் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். என்னன்னா, இப்ப நிஃபெடபின் கொடுத்து ஹெட்டேக் வந்தேன்னா, இந்த ஹெட்டேக் நிஃபெடபின்னாலயா இல்ல இந்த பேஷண்ட்டுக்கு எக்லாம்சியா வரப்போறது அதனால இந்த ஹெட்டேக் வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடலாம். பட் யூ ஹேவ் டு செக் அண்ட் மானிட்டர் தம் கரெக்ட்லி. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரிஜினல் ஆதி காலத்துல இருந்து நம்ம எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மித்தேல் ஆல்பா மித்தேல் டோப்பா தான், ஆல்டோப்பா. அண்ட் தட் இஸ் given as 500 to 2000 milligram per day orally in 2 to 3 divided doses. And it is the most time-tested, safe antihypertensive. But it should not be given continuously postpartum. After delivery, because it will cause postpartum depression. Antenatally, okay. But first choice is Lebitalol along with the nifedipine. Okay. These are the two important choice of antihypertensive during pregnancy. And the patient வந்து நம்ம மைண்ட் இருந்துட்டே இருக்கணும் காம்ப்ளிகேஷன். The patient anytime he may throw fits going for eclampsia. So seizure prevention வேணும். அப்ப எப்ப பண்ணலாம்? imminent symptom ஓட பேஷண்ட் வந்தாங்கன்னாக்க ஸோ அப்படி போய் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பேஷண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும்போதே டு வாட்ச் ஃபார் தி imminent symptoms so that அவ எக்லாம்சியா போயிடுவாளோ அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே you have to control that, prevent that seizure by giving a loading dose of magnesium sulfate. This is another practical point which all of you can do that. Okay, not that only a doctor. This preventive dose of max sulfate even an ANM can give. And eclampsia set ஆயிடுச்சுன்னா definitely கொடுத்தே ஆகணும். In severe pre-eclampsia like 160, 110 with the symptoms, severe pre-eclampsia like 160, 110 with proteinuria 3+, 4+ அப்படின்றதுனாலும் கொடுக்கணும். And pre-eclampsia with presence of any symptoms like headache, blurring of vision, epigastric pain or oliguria, abnormal edema over face, hands. All of you must have read in the book. ஒரு பிக்சர் இருக்கும், எக்லாம்சியா புக்கும் போட்டாலே அதுல வந்து ஒரு பஃப்னு ஒரு பிளஃபியா ஒரு பேஷண்ட் ஃபேஸும் உடம்பு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ் அண்ட் puffiness of hands and abdomen, vulva, everywhere. Okay, so these patients, these are all the imminent symptoms. So in the mari vandu sonnanganaka, you have to put them on, you have to identify that it is an imminent eclampsia patient. You have to give them Maxel. Very, very important. எதனால சொல்றேன்னா, நிறைய patient with the HTP, when they go and complain of epigastric pain, ஒரு antacid எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. Without realizing that this is an imminent symptom for pre-eclampsia. So இத உடனே பார்த்து கண்ட்ரோல் பண்ணிருந்தா patient eclampsia போகாம, complications of eclampsia போகாம we could have prevented. So this is the point which I want you to note. Okay, and எல்லாருக்கும் இன்னொரு பயம் என்னன்னா, மேக்ஸெல் நம்ம போடலாமா வேணாமா, எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து மேக்ஸெல் போட்டா ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், the complications தான் முதல்ல ஞாபகம் வருது. But remember that complication is there, but with the dose that we are prescribing for this eclampsia and prevention of eclampsia, this is not going to cause that much of a complication at all. Okay, and the பயத்தை நம்ம வெளியில எடுத்துறோம்.
And if at all, நம்ம கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் வரலாங்கிறதுனால you have to closely monitor the patient. Any patient who has been given Maxel, watch the urine output. It should be more than 30 ml per hour. And tendon reflex, knee check பார்க்கணும், அது absent ஆகுதா. Respiratory rate 16 minutes. இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். So these 3 points, toxicity signs, must be monitored when you are giving this, even maintenance dose, or even when you are giving this Maxel at any time. You have to watch all these things. And அப்படி ஏதாவது ஒரு symptom தெரிஞ்சிருச்சு அப்படின்னா withhold the next dose in case of presence of any toxicity sign. இதுல ஒரு சின்ன டவுட் என்ன வரும்னா, பெரிஃபெரல் நம்பர் இருக்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, கத்திட்ட போட்ட மேடம் யூரினே வரல, யூரின் வரல, அதனால நாங்க வந்து மேக்ஸல் போடல, அப்படியே அனுப்பிச்சுட்டோம். திருப்பி அது ஃபிட் அடிச்சுட்டே போய் அங்க போய் இன்னொரு சிவியர் எக்லாம்சியால போய் நோ, த ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் இது வந்து கொடுத்துட்டே அனுப்பிச்சு. ஆர் ஈவன் இம்மினன்ட் பேஷண்ட், இம்மினன்ட் ப்ரீஎக்லாம்சியா, யூ கேன் கிவ் த டோஸ் அண்ட் தென் யூ ரெஃபர். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். மேக்ஸல் டோஸ் கொடுத்து தான் ரெஃபர் பண்ற இடத்துக்கு அனுப்பி விடணும். So Government of India recommends use of Maxel for even nurses in cases of severe pre-eclampsia and eclampsia. First dose கொடுத்தலாம். அதுக்கப்புறம் அதை கொடுத்தது மட்டும் இல்லாம கொடுத்ததை நோட்ல எழுதி அனுப்பணும். What you have given அப்படிங்கிறது to the referral center. Okay, it is a very safe drug, and of course you have to monitor it closely for toxicity signs. And if any toxicity occurs, then of course by the time you are referred, and then they will tertiary care will take care of that. And if at all any toxic symptoms toxicity occurs, then antidote is, first thing is stop the drug, give the antidote injection, calcium gluconate 10 ml 10% in 10 minutes. Okay, and இது எல்லாத்தையும் எதுக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாக்க, any pre-eclampsia patients you are admitting or you are going to deliver, check that you have got at least 10 or 20 ampoules of Maxel and also calcium gluconate in the room. Very very important. Suddenly அந்த நேரம் போய் பார்க்கணும். அப்ப போய் பார்த்தாக்க ஐயோ எக்ஸ்பைரி டேட் ஆயிடுது, இருக்கிற ஆம்பிள் எல்லாமே எக்ஸ்பைரி டேட், அவைலபிளா ஒண்ணுமே இல்ல, திருப்பி பிரிஸ்கிரைப் பண்ணி எழுதி போய் வாங்கி. So don't waste even a single minute. So check that everything is available there. Okay, PPH kit மாதிரி eclampsia kit ரெடியா வச்சிருக்கணும். Suppose if she throws fits, how we are going to manage that? Mouth gag ல எல்லாம் drip IV line, everything you should keep it ready. Okay. And once the patient, suppose imminent na idellate pannidom, but settled as eclampsia, which she has thrown அப்படினா, never hesitate to call for help. Timely additional help is very very essential for effective management. என்னெல்லாம் பண்ணணும்? ABC, airway பார்த்துக்கணும், lateral decubitus position போட்டு mouth gag and neck extension in a main aspiration that you want to avoid, and also injury to the mother, tongue bite and all those things. And of course for B, breathing, nasal oxygen and suction, pulse oximeter. Ellarkum obviously pulse oximeter is easily available and you have to apply that. And C, 5 C's: circulation, control of convulsion, catheterization, control of blood pressure, corticosteroids. 5 C ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? Each one is with a purpose. Circulation ka IV access for maternal resuscitation எதான் போடணும்னா, lab investigation blood எடுக்கணும்னா, crystalloids, ringer lactate போடணும்னா, so all these things first IV line settle பண்ணிடணும். Then patient ஒரு fit அடிச்சிட்டா, so you have to control it. Obviously you have to start the Maxel. So management of eclamptic fit is by a special regime called Pritchard regime. I will let you know in the subsequent slide. And of course you know very well that they may likely to go for renal impairment. So you have to insert the Foley's catheter and watch the urine output also. And blood pressure, of course, the control should be maintained with antihypertensive. And of course, you have to deliver the baby. So by the time you are settling the mother, you can save the baby also by giving corticosteroids. Okay, according to the gestation age, antenatal corticosteroids for repeated lung maturity. The Pritchard regimen, I hope all of you must have read about it. And loading dose of 14. எப்படி கொடுக்கணும்னாக்க 4 grams 50% IV, slow IV, and 10 gram வந்து 5 gram, which you have to give 20% solution on each side. Okay, and 5 gram வந்து 50% and 4 gram வந்து 10%, 20%. Okay. And loading dose IV கொடுத்துட்டு IM 2 பட்டலையும் கொடுத்து, then you have to maintain it every
Portavali. And this has to be continued till 24 hours after delivery or 24 hours after the last fits. That is very, very important. So just like that, எல்லாம் முடிஞ்சிச்சு டெலிவரி முடிஞ்சிச்சுனாலே எல்லாமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிருவாங்க. இது நம்ம லேபர் வார்டுல டெலிவரி கண்டக்ட் பண்றவருக்கு ஏஎன்எம் ஸ்வீப்பர் எல்லாரும் சுத்தி நின்னுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. டெலிவரி பண்ணி நம்ம பேபி எடுத்து விட்டோம்னா nobody will be seen around, nobody will be there to take care also. அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த ஃபிட்ஸ் அடிக்கிறதுக்கும் நம்ம டெலிவரி முடிச்ச உடனே அதுதான் ஓகே சாப்டர் இஸ் க்ளோஸ் அப்படின்னு நிறுத்தாம this max self has to be continued 24 hours after delivery or 24 hours after the last fit. Still then you have to continue the max self. Only then you can prevent the further complications, further postpartum eclampsia also. Okay. And this I'll tell you, I cannot see that. Right. So only nursing care எங்க ரெக்கார்ட் என்ன பண்ணலாங்கிறது இது ஒண்ணு. So if gestational hypertension, if she presents with labor, okay, obviously எல்லா இதுலயுமே gestational hypertension, pre-eclampsia, severe pre-eclampsia, eclampsia எல்லாத்துலயுமே லேபர்ல வந்துட்டாங்கனாக்க same thing that we are going to do. Okay, but presence in labor, admit and treat. Whereas gestational hypertension பார்த்துட்டோம் but not in labor, nursing care வந்து நம்ம வந்து follow up mass OPD-வே பார்த்துட்டாலும் once in a week. Okay, pre-eclampsia, if she presents in labor, of course you have to just continue delivery. And whereas if it is not in labor, again follow up twice a week pre-eclampsia, okay, as OPD. And severe pre-eclampsia, again you have to admit, even if in labor you have to admit and give max self and do the needful. Whereas if she is presenting without labor pain, then again you have to admit and give max self if it is severe pre-eclampsia more than 161. And eclampsia, of course, even if she's in labor or not in labor, you have to admit, stabilizer convulsions, positioning, and all those things which I have described along with the prescribed regime, you have to start. And how are we going to deliver and when we decide? And gestational hypertension pregnancy can be continued till term. Mild pre-eclampsia, that is non-severe at 37 weeks, severe after 34 completed weeks. Eclampsia, once settles, then with max self, you have to deliver immediately, because only the pregnancy and not pregnancy, I can say the placenta is the culprit. Till the placenta is there, she may have the problem. So once the placenta is out, she will be relieved from the problem of eclampsia. And labor induction can be done with the appropriate method. Cesarean section only for obstetric indications. And I told you earlier about the corticosteroids for all women delivery before 34 completed weeks because of for lung maturity. How do you give it? Dexamethasone 6 milligram 12th hourly 4 doses, or betamethasone 12 milligram 24 hourly 2 doses. Okay. And சரி ஐயோ இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்டீராய்டு வேண்டாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்படிதானே கொடுக்கணும், 12th hourly கொடுக்கணும், அடுத்த டோஸ் கொடுக்க முடியாது. No. A single dose of steroid at least an hour prior to delivery, that can reduce the neonatal respiratory distress syndrome remarkably. So this is another point I want to say. So give it, no problem. Okay. And PPH management, active management of third stage labor has to be given. Prophylactic oxytocics and safe to use oxytocin, 5 units bolus, and prostaglandin can be used. Okay. And remember one thing, in PAH patients, as such, their blood volume is already shrunken. So even a normal blood loss cannot be tolerated by the patient. So you have to be very, very careful and control the PPH. நம்ம எல்லாரும் சொல்ல மாதிரி 500 ml மேல போனாதான் PPH எல்லாம் கிடையாது. Even less than 500 still may be a PPH. So look for it. And anything little more, you have to immediately manage with blood transfusion. Underlying endothelial dysfunction, hypertension, and use of max cell may make the mother more susceptible to PPH. And again, fluid management is very, very important because the intravascular fluid volume is more. So here, so you should not unnecessarily overload her. So what you recommend is 80 ml per hour or 1 ml per kg per hour, because over infusion pulmonary edema. That again is another complication. Okay, so fluid management either during labor or after delivery is very, very important. You have to take care of that. Don't overload. And not always cesarean section. You can opt for a general delivery unless there is an obstetric indication. But remember,
maybe many times it go for a premature delivery. So good obstetric care, neonatal care should also be available. As I told you, fluid management and post-delivery, it involves close vigilance for eclampsia, PPH, HELP syndrome, pulmonary edema, cardiovascular, cerebrovascular events, press, thromboembolic. All these complications you should know because you have to anticipate, look for it, detect it early and treat it. And continued postpartum surveillance has to be the norm. And during her hospital day, BP should be closely monitored for first 48 hours. After delivery. And of course, the patient has to be kept in the hospital depending upon the severe pre-eclampsia or eclampsia. And use of NSAID should be avoided. Postpartum NSAID pain. Of course, antihypertensive therapy has to be continued. And of course, if it is more than 160 or 110, that has to be treated within an hour and Maxel has to be given. And at the time of discharge, advisor go for home BP monitoring or visiting a healthcare professional should be regularly doing this BP monitoring. And they should be guided and encouraged to use contraception. Again, very important. Preferred method is IUCD. Hormone la venda. Preferred method is IUCD, which is the best method, least complication. A word about HELP syndrome before I close. HELP, all of you must remember, because it is an important, though rare complication. It can cause a lot of problem like maternal severity, mortality. Hemolysis, elevated liver enzyme and low platelet count. Symptoms are abdominal pain, blurred vision, fatigue, nausea, vomiting and headache. If a woman complains of that, especially upper abdominal pain, think of HELP syndrome. Okay. Management is because low platelet, you have to give platelet, anemia, then blood transfusion, continue the antihypertensive, Maxel to prevent seizures, steroid for the baby, and delivery is the treatment for HELP. So, to conclude, pre-eclampsia, eclampsia is a major killer, death from which can be prevented by proper antenatal care. And if this happens, can be managed with timely administration of Maxel, and you can give the first dose. Okay. And proper nursing care and timely injection of Maxel administration is a key in the management of eclampsia case. Maxel is a safe drug for mother and can be given without hesitation. Toxicity, though you should know, it is not so common. And at subcenter, A&M can safely give first dose 5 grams deep intramuscular each per second, and then refer to the higher facility for further management. So, dear friends, basically, what are all the things you should know about hypertensive disorders of pregnancy, pre-eclampsia, eclampsia, HELP syndrome, and how you can predict, prevent, and manage at the earliest. All of you must know and implement it in your practice. Thank you very much. Dr. Revati, thank you. Yes. Very much. Very excellent job. Thank you, ma'am. Thank you, ma'am. Yeah. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Any doubt you ask? Thank you, I hope I have simplified to the great extent as possible. Thank you, madam. Thank you, ma'am. Thank you, ma'am. Revati madam, ஒரே நிமிஷம். Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கலாம்ல மேடம். Thank you, ma'am. சவுண்டுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணி சவுண்ட இன்க்ரீஸ் பண்ணி பேசுறாங்க. நீங்க பேசுறவங்க சவுண்ட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்ல. உங்க சவுண்ட ஏற மேடம் சவுண்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரியா? தயவு செஞ்சு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆஃப்ல வச்சுக்கோங்கப்பா. சரியா? கேட்க மாட்டேங்குது. ஒரே நடுவில் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. ஆமா மேடம், ஜெஸ்டோசிஸ் ஸ்கோர்ல ஆரம்பிச்சு பிரிவென்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. புரியுதா? அதனால இனிமே நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மியூட் பண்ணுங்க. மேடம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இங்க ஒரே மழை கொட்டுது மதுரையில. அதான் நீங்க வரலன்னா என்ன பண்ணணும்னு நான் ரெடியா வச்சிட்டு இருந்தேன். யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்காப்பா? பசங்களா யாராவது பதில் கேள்வி இருக்கா? இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்ததுல நீங்க பிராக்டிகலா இதெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா it will be good. ஓகேயா? I stress the points which you have to note and use it in practice. எந்த பேஷண்ட பார்த்தாலும். சரியா? Okay, ma'am.
அதுதான் மேடம் நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஜெஸ்டோஸ் ஸ்கோரிங். क्वेश्चन கேளுங்க மேடம். ஞான மீனாட்சி சொல்லுமா. நீங்களும் ரேவதி மேடம் 2 क्वेश्चन கேளுங்க மேடம். உங்கள கேட்கலாம். ஓகே எல்லாருக்கும் இப்ப ஜெஸ்டோசிஸ் ஸ்கோர் வந்து நாங்க ரெடி பண்ணியே மேடம் குடுக்கறேன்ட்டாங்க. நம்ம வந்து எல்லா நர்சிங் ஹோம்க்கும் அது கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பிபி வந்து எவ்வளவு கட் ஆஃப் வேல்யூ சொன்னாங்க? யாராவது சாட் பாக்ஸ்ல போடுங்க. எதுக்கு மேல இருந்தா பிபின்னு இது பண்ணுவீங்க? உங்க டாக்டர் வர்றதுக்குள்ள பிபி பாப்பீங்கல்ல, பிபி எவ்வளவு எதுக்கு மேல இருந்தா நீங்க பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் சொல்வீங்க? 140/90. 140 only. எல்லாரும் போட்டீங்க 140/19. 140/90 மேம். சரி, பிபி 140/90 மேம். ஓகே, தேங்க் யூ. சரி, இப்போ அடுத்த ஒரே ஒரு क्वेश्चन. மெக்னீசியம் சல்பேட் கொடுக்க சொல்லி சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியுமா மெக்னீசியம் சல்பேட் எவ்வளவு கொடுக்கணும்ட்டு? ஐவி கொடுக்கிறதுக்கு எத்தனை ஆம்பியூல் யூஸ் பண்ணுவீங்க? ஐஎம்க்கு எத்தனை ஆம்பியூல்னு போடுங்க பார்க்கலாம். மேடம் சொன்னாங்கல்ல 4 கிராம் ஐவி 10 கிராம் ஐஎம்னு. எத்தனை ஆம்பியூல் எடுப்பீங்க? ஐவி போடணும்னா எத்தனை ஆம்பியூல் எடுப்பீங்க? ஐஎம் போடணும்னா எத்தனை ஆம்பியூல் எடுப்பீங்க? மெக்னீசியம் சல்பேட் ஐவினா 4. அருண் ஹாஸ்பிட்டல் 2 பக்கமும் 5 ஆம்பியூல் போதுமா? 10 ஆம்பியூல். எஸ், 14 ஆம்பியூல். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒழுங்கா கவனிச்சிருக்கீங்க. ஐவி போடுறதுக்கு நமக்கு 4 ஆம்பியூல் வேணும். ஓகே, 4 ஆம்பியூல்னா 8 ml. மேடம் சொன்னபடி 20 ml சிரிஞ்சில 12 ml நார்மல் சலைன் எடுத்து இந்த 8 ml ஓட சேர்த்து ஐவி போடுவோம். ஐஎம் போட்டோம்னா 5 ஆம்பியூல். 5 ஆம்பியூல்னா 10 ml. ரைட் சைடு 10 ml, லெஃப்ட் சைடு 10 ml. இது போட்டுதான் நம்ம வெளியே எந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும்னாலும் அனுப்பணும். சரியா? பிபி 160 110, இது தலைவலி இருக்கு, கண்ணு மங்களா தெரியுது, மேடம் நிறைய சொன்னாங்கல்ல, வயிற்று வலி இருக்கு, யூரின் அவுட்புட் போல, ஃபிட்ஸ் வருது அப்படின்னா உங்க டாக்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இது வந்து லைஃப் சேவிங் ட்ரக். மெக்னீசியம் சல்பேட் வந்து லைஃப் சேவிங். அத வந்து போட்டுட்டு கூட நம்ம அனுப்பணும்னா அனுப்பலாம், இல்ல அதுக்குள்ள உங்க டாக்டர் வந்து பாத்துக்கலாம். இதுக்கு பயப்படவே வேண்டாம். மேக்ஸல் போடுறதுக்கு பயமே வேண்டியது இல்ல. போட்டுட்டு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா you will be appreciated. கரெக்டா நல்லா பண்ணிட்டாங்களேன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரியா? கரெக்டா ஆம்பியூல்ஸ் எல்லாம் போட்டாங்க மேடம். சோ பசங்க எல்லாரும் கவனிச்சிருக்கீங்க. கடைசி நாள் பிஏஹெச்ல இருந்து 5 கொஸ்டின் வரும் கூகுள் ஃபார்ம்ல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ரேவதி மேடம் கிட்ட டவுட் கேட்கணும்னா இதுல சாட்ல போடலாம். What is the best BP apparatus னு ஒரு क्वेश्चன் வந்திருக்கு மேடம். இல்ல அதுதான் நான் சொன்னேன். மெர்க்கரி மேனோமீட்டர் தான் அதுதான் நல்லது. எத்தனை நாட்கள் போடுவாங்க? ஐஎம்லாம் கேட்டாங்க. கரெக்டா செக் பண்ணுங்கப்பா. அது ரொம்ப முக்கியம். கரெக்டா செக் பண்ணி எழுதுங்க. வெயிட் கெயின் பாருங்க. ஹிஸ்டரி கரெக்டா கேளுங்க. பிபி இருந்ததுன்னு எப்ப உடனே நம்ம டாக்டர்கிட்ட சொல்லணும், எப்ப உடனே நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறது முக்கியமா பாத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு. சோ உங்க லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட பாக்குறீங்க. பார்த்த உடனே வந்து ஓகே இந்த பேஷண்ட் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் நம்ம வர வரைக்கும் பாத்துக்கலாம் அப்படி பண்ணலாமா? இல்ல நோ அவங்களுக்கு உடனே கூப்பிட்டு நம்ம வர சொல்லி பார்க்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸ் இருக்கா? அந்த இதுக்கு வந்து நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப இத்தனை நாள் சொல்லி கொடுத்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுட்டு அதன்படி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம பேஷண்ட்டை சேவ் பண்ணிடுறோம். சரியா மேடம்? இன்ஜெக்ஷன் லெபிட்டலால் கேட்டிருக்காங்க. ரேவதி மேடம் அதுக்கு பதில் சொல்லிடுங்க. இன்ஜெக்ஷன் லெபிட்டலால் வந்து இப்ப ரொட்டீனா தேவையில்லை. பட் ஓரல் இன்ஜெக்ஷன்லயே ஓரல் டேப்லெட்லயே வந்து கண்ட்ரோல் ஆயிடும். பட் சிவியரா இருந்து கண்ட்ரோல் ஆகலன்னா ஐஜி கொடுக்கலாம் நம்ம. மேடம் அவங்க டாக்டர் கேட்டுதான் போடணும்னு சொல்லிடுங்க. ஓ ஆமாமா. இல்ல அவங்க யூஸ் பண்ணலாமா தானே கேட்டாங்க. இவங்க கொடுக்கலாமா கேட்கல. ஹவ் டு டோஸ் கேட்டிருக்காங்க. நம்ம நீங்க கொடுக்குற லெவல்ல கொடுக்கறது வந்து மேக்ஸல் ஒண்ணுதான்ப்பா. ப்ரிவென்ட் பண்றதுக்காக, எக்லாம்சியா ப்ரிவென்ட் பண்றதுக்காக. மீதி எதுனாலும் ஐவியா ஜெனரலாவே நான் சொல்றேன். ஐவியா எது கொடுக்கறதா இருந்தாலும் நாட் ஒன்லி இந்த பேஷண்ட். ஆமா, ஐவி எது கொடுக்கறதா இருந்தாலும் டாக்டர் சொல்லிதான் டாக்டர் கொடுக்குற இடத்துல கொடுக்கணும். சரியா? நீங்களா போடக்கூடாது.
5 ஆம்பியூல் லிக்னகேன் ஆட் பண்றது கிடையாது. 2% லிக்னகேனை அந்த ஐஎம் போடும்போது ஒரு 1 ml ஆட் பண்ணிக்கலாம். 10 ml ஓட ஒரு வலி தெரியாம இருக்கிறதுக்கு. லிக்னகேன் ஏதோ கேட்டிருக்காங்க மேடம். அந்த ஆம்பியூல் 10 ml போடுறோம்ல வலிக்கும், அதனால ஒரு 2% லிக்னகேன் ஒரு 1 ml கூட ஆட் பண்ணி போட்டோம்னா வலி தெரியாது. ஆனா அவளுக்கு ஃபிட் அடிக்கும் போது இந்த வலியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால 10 ml அப்படியே போடலாம். லிக்னகேன் போடணும்னு அவசியம் இல்லை. அது சும்மா கத்து கொடுக்கறதுக்கு போடுவோம், அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரம். ஓகே, யாரோ அதுக்குள்ள கொஞ்ச நேரம்ட்டாங்க, நம்மளா வந்து வெளியே போயிடுறது. ஓகே, தேங்க்யூ சாந்தா மேடம், வேதலட்சுமி, வேதகுமாரி மேடம், அஞ்சலாட்சி மேடம். கொஞ்ச நேரம் நல்ல மேம் சொல்றாங்க. Thank you so much, ma'am. Revati ma'am. Thank you. Revati madam, thank you madam. Thank you, ma'am. Bye. மேடம் ஏதாவது சொல்றீங்களா? Thank you. See you. Bye Sampath. Bye Anjali madam. Bye all. வேதகுமாரி மேடம் எங்க ஐஎம்ஏ சென்னை சவுத் பிரசிடென்ட், லாவண்யா விமன்ஸ் விங் செக்ரட்டரி, சாந்தா மேடம் வந்து விமன்ஸ் விங் பிரசிடென்ட், ஞானவி அவ்வளவுதான். தேங்க்யூ மேடம். Thank you, ma'am. Thank you. டவுட்ஸ் இருந்தா நாளை கேட்கலாம், இப்போதைக்கு லீவ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் பார்ட்டிசிபென்ட். தேங்க்யூ. சவுண்ட் மட்டும் போடாதீங்க நாளைக்கெல்லாம். க்ளோஸ் பண்ணிடலாம் மேடம். Thank you madam. Revati madam, thank you.